ஹலோ டிராவலர்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படிங்கறத நான் சொல்ல போறது கிடையாது. இந்த வீடியோவை பார்க்க நீங்க தான் சொல்ல போறீங்க. அதுக்கான ஒரு கேள்வியை தான் உங்ககிட்ட நான் கேட்க போறேன். 108 திவ்ய ஸ்தலங்கள்லயே முதன்மையான திவ்ய ஸ்தலம், பூலோகத்தின் வைகுண்டம், தென்னிந்தியாவிலேயே ஏன் ஆசியாவிலேயே மிக உயர்ந்த ராஜகோபுரம், கம்பர் இயற்றிய கம்ப ராமாயணம் அரங்கேறப்பட்ட இடம். அது மட்டும் இல்லாம 155 ஏக்கர்ல மட்டுமே கோவில் வளாகம், 81 சந்நிதி, 21 கோபுரங்கள், சுக்கிரன் தோஷம் நீக்கக்கூடிய ஒரு முக்கிய ஸ்தலம். இது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சது அப்படின்னா இப்போவே வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல போய் சொல்லுங்க. ஆமாங்க, நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். நம்ம திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். 7 உலக அதிசயங்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா விடையே தெரியாத 7 அதிசயங்களை உள்ளடக்கியதுதான் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் கோயில். நாங்கள் இன்னைக்கு வர்ற அன்னைக்கு புரட்டாசி 1ஆம் தேதி. பிளானே இல்லை, வண்டி எடுக்கல, எங்கே போகிறோன்னே பிளான் இல்லை, காலையில் வரைக்குமே பிளான் இல்லை. பட் வீடியோ முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு விளாக எடுக்கலான்ட்டு விளாக எடுத்திருக்கோம். ஒரு விஷயம், நான் ஸ்ரீரங்கத்தில் வந்து ரங்கநாதர் சுவாமி இது வரைக்கும் தரிசித்ததே கிடையாது, சாமி கும்பிட்டதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் வந்து சாமி கும்பிட போகிறேன். இங்கே வரைக்கும் வந்திருக்கேன், ஆனால் யாராவது இறந்துட்டாங்கன்னா கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்ட்டு போக மாட்டோம். இங்கே வெளியிலே வந்து காரியம் பண்ணிவிட்டு போயிடுவோம். முதல் தடவையாக உள்ளே போய் பார்க்க போகிறேன். எப்படி இருக்க போகுது அப்படின்றத என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து விளாக்லாம் நீங்கள் பார்க்கணும், என்டர்டெயின்மெண்ட்லாம் பார்க்கணும் அப்படின்றதுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விளாகில் ஃபுல்லாக நிறையா ஃபன்னு, அதே சமயத்தில் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ணா சொன்ன மாதிரியே நம்ம புரட்டாசி மாசத்துல தான் இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு வந்திருக்கோம். பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசியில நம்ம பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா செல்வங்களுமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த விளாக்ல இந்த கோவிலோட சிறப்புகளையும் இந்த பெருமாள் எப்படி இங்க தோன்றினாரு அப்படிங்கிற ஒரு கதையையும் நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த கோவிலோட ஸ்தல வரலாறை பத்தி பார்ப்போம். இலவாகுன்னு சொல்லக்கூடிய அரசரால பிரம்ம லோகத்துல இருந்து இந்த ரங்க கோபுரம், அதாவது இங்க இருக்கக்கூடிய தங்க கோபுரம் அயோத்திக்கு கொண்டு வரப்படுது. ராமன் ராவணனை வதம் செஞ்சதுக்கு அப்புறமா ராமனுக்கு துணையாக இருந்த விபீஷணனுக்கு இந்த தங்க கோபுரம் பொருந்திய ரங்கநாதரோட சிலைய அன்பளிப்பா ராமன் விபீஷணனுக்கு கொடுக்கிறாரு. ராமர் கொடுத்த இந்த அன்பளிப்பை எடுத்துக்கிட்டு விபீஷணனும் இலங்கையை நோக்கி போறாரு. போற வழியில கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு சொல்லி அவர் கொண்டுட்டு வந்த அந்த ரங்க கோபுரத்தை காவேரி ஆற்றம் கரையில வச்சுட்டு அவரும் ஓய்வெடுக்கிறாரு. திருப்பி அந்த ரங்க கோபுரத்தை எடுத்துட்டு இலங்கை போகலான்னு பாக்குறப்ப பெருமாளே அவருக்கு முன்னாடி காட்சியளித்து நான் இங்கே இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு விபீஷணன் பெருமாள் கிட்ட ஒரு வேண்டுதல் கேட்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இங்க இருந்து இலங்கையும் என்னையும் பாக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதனாலதான் இந்த கோவில்ல இருக்கக்கூடிய அந்த தங்க கோபுரம் தெற்கு திசையை நோக்கி, அதாவது இலங்கையை நோக்கி இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட ராஜ கோபுரத்தின் உச்சியில நின்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா இலங்கை தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அடுத்ததா இந்த கோவில்ல இருக்க 7 அதிசயங்களை பத்தி பார்ப்போம். முதல் அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவில்ல இருக்கக்கூடிய கொடிமரம் அசையும்னு சொல்றாங்க. எல்லா கோயில்லையுமே பொதுவா கொடிமரம் கல்லுல செஞ்சதாதான் இருக்கும், அது அசையறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. ஆனா இந்த கோவில்ல இருக்க கல்லால் செய்யப்பட்ட கொடிமரம் அசையும்னு சொல்றாங்க. அதாவது அதிசயமா இங்க இருக்கக்கூடிய 900 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ராமானுஜரோட பதப்படுத்தப்பட்ட உடல்ல இன்றளவிலுமே நெகமும் முடியும் வளருதுன்னு சொல்றாங்க. அடுத்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க. மூன்றாவது அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய நெற் சேமிப்பு கிடங்கு வளரும்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய நெற் சேமிப்பு கிடங்குல சுமார் 1500 டன் வரைக்குமே நெல் வந்து சேமிச்சு வைக்கலாமா. அது எவ்வளவு நெல்லு கொட்டினாலுமே விரிவடைந்து ஏற்றுக்கொள்ளும் தன்மையில இருக்கனால அதை வளரும் அப்படின்னு சொல்றாங்க. நான்காவது அதிசயமா இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதரோட கண்கள் வந்து ஒளிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விபீஷணனால கொடுக்கப்பட்ட கோகினூர் வைரங்கள் வந்து இங்க ஸ்ரீ ரங்கநாதரோட கண்கள்ல வந்து இருந்ததாகவும் தற்போது அது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஐந்தாவது அதிசயமா இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதர் அணிஞ்சிருக்க அந்த காலணிகள் வந்து தேயுது அப்படின்னு சொல்றாங்க. ஆறாவது அதிசயமா தாயார் சன்னதியில இருக்கக்கூடிய அந்த 5 குழி 3 புள்ளி வாசல தான் சொல்றாங்க. அங்க இருந்துதான் தாயார் பெருமாளை தரிசனம் செய்வாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா பரமபத வாசல் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏழாவது அதிசயம், அதுவும் ரொம்ப முக்கியமான அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏழாவது அதிசயமா ரங்க விமானத்தை தான் சொல்றாங்க. அதாவது அந்த தங்க கோபுரத்தை தான் சொல்றாங்க. அது சுயம்புவா தோன்றினது. அது மட்டும் இல்லாம அந்த கோபுரத்துல இருக்கக்கூடிய பரவாச தேவரோட கையில ஒரு அமுத கிண்ணம் இருப்பதாகவும் அந்த கிண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எப்போ நகர்ந்து பரவாச தேவரோட வாய்க்கிட்ட போகுதோ அப்ப இந்த உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபைனலா நம்ம சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. உள்ள வந்து பயங்கரமான கூட்டமா இருந்தது. 100 ரூபா தரிசனத்துல போய் கிட்டத்தட்ட 2 ஹவர் ஆச்சு எங்களுக்கு. இங்க நீங்க வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துருங்க. ஓகேங்களா?
வெயிட்டிங் டைம் ரொம்ப 100 ரூபா கொடுத்துமே கிட்டத்தட்ட 2 ஹவர் வெயிட் பண்ணி தான் சாமி பார்த்தோம். ஆனால் திருப்தியாக சாமி பார்த்தாச்சு. சாமி பார்க்கவே ரொம்ப வேகமாக தான் விரட்டினாங்க. புரட்டாசி முதல் தேதி அப்படின்றதுனால கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அடுத்து என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இங்கே தாயார் சன்னதி, ஸ்ரீ ராமானுஜர் சன்னதி எல்லாமே இருக்குது. ஆனால் அதெல்லாம் எங்களால் பார்க்க முடியலை. ஸோ ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க, டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காலையில் சீக்கிரமே வந்திருந்தால் கண்டிப்பாக எங்களால் பார்த்துருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாகவே வந்துருங்க, ஓகேங்களா? அடுத்ததா புராணங்கள்ல சொல்லப்பட்ட அந்த விபீஷணனால கொண்டு வரப்பட்ட அந்த தங்க விமானம், அதாவது ரங்க விமானம் முதல் முறையா அவர் கொண்டுட்டு வந்து எங்க வச்சாரு? காவேரி கரையில தானே. அந்த காவேரி கரையை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ செகண்ட் பார்ட்டை மறக்காம பாருங்க. அங்கேயும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.